கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை, முண்டக்கை, அட்டமலை பகுதிகளில் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் 400 பேர் மரணமடைந்துள்ளனர். காணாமல் போன பலரின் நிலை என்னவென்று தெரியாத நிலை உள்ளது. அடையாளம் தெரியாத நிலையில் மீட்கப்பட்ட உடல்களுக்கு DNA சோதனை நடத்தியும் முழுமையாக கண்டறியப்படாத நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் வயநாடு மீட்புப் பணி மற்றும் இறந்த உடல்களை அடக்கம் செய்வதற்கான செலவு, மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்களுக்கான உணவு செலவுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் செலவு கணக்குகள் மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஐகோர்ட்டுக்கு அளிக்கப்பட்ட பிரமாண பத்திரத்தின் குறிப்பாணை மூலம் செலவுகளும் வெளியாகியுள்ளது. அதில் இராணுவம் மற்றும் தன்னார்வலர்களுக்கு தங்குவதற்காக 15 கோடி ரூபாய் செலவானதாகவும், உணவுக்கு 10 ரூபாய் கோடி, டார்ச், குடை, ரெயின்போட் வாங்குவதற்கு 15 கோடி ரூபாய் செலவானதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு உடலை தகனம் செய்வதற்கு 70,000 ரூபாய் செலவு ஆனதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்புப் பணியின்போது தன்னார்வலர்கள் உணவு வழங்கியதாகவும், இறந்தவர்களின் உடலை உறவினர்கள் வாங்கிச் சென்று தகனம் செய்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. மீட்கப்பட்ட உடல் பாகங்களை அடக்கம் செய்யும் செலவை MLAக்கள், உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். அப்படியிருக்கும்போது எப்படி இவ்வளவு தொகை செலவு ஆகும் என எதிர்க்கட்சிகள் விவாதத்தை கிளப்பின. இதையடுத்து முதல்வர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் அதில் உள்ளது செலவு கணக்கு அல்ல, பேரிடர் நிவாரண நிதி தேவைக்கு ஏற்ப விதிமுறைப்படி தயாரிக்கப்பட்ட கோரிக்கை மட்டுமே என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் V.T. சதீசன் கூறுகையில், ஐகோர்ட் மூலம் வெளியான கணக்குகள் வயநாடு பேரிடர் நிவாரணத்தின் நம்பிக்கையை தகர்த்துள்ளது. இது மத்திய அரசுக்கு கொடுத்த மனு என மாநில அரசு சொல்கிறது. மத்திய அரசுக்கு இப்படியா கோரிக்கை மனு கொடுப்பது? சாதாரண மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கணக்குகள் அதில் கூறப்பட்டுள்ளன. தலைமைச் செயலகத்தில் உள்ள சாதாரண கிளர் கூட இப்படி தயாரிக்க மாட்டார். நிறைய பேர் உறவினர்களின் உடல்களை வாங்கிக் கொண்டு போனார்கள். மற்ற சில உடல்களையும் உடல் பாகங்களையும் தகனம் செய்ய பஞ்சாயத்து சார்பில் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கான வசதிகளை அங்குள்ள சிலர் செய்தனர். எல்லாவற்றையும் தன்னார்வலர்கள் செய்த நிலையில் ஒரு உடலை தகனம் செய்ய 75,000 ரூபாய் செலவானதாக சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? மீட்பு பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்களுக்கு ஓட்டல் அசோசியேஷனைச் சேர்ந்தவர்கள் உணவு கொடுத்தார்கள். மிகவும் கவனத்துடன் மெமராண்டம் தயாரித்து மத்திய அரசுக்கு கொடுத்தால் நியாயமான முறையில் அதிக நிதி பெற முடியும். நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் இதை தயாரித்துள்ளனர். முதல்வர் நிவாரண நிதிக்கு வரும் பணம் தனி கணக்கில் போட்டு அதன் வரவு செலவுகளை தினமும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என நாங்கள் ஆரம்பத்திலேயே தெரிவித்து வருகிறோம். அதை செய்யாமல் இருந்ததுதான் இதற்கெல்லாம் காரணம். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.